ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட்ல 9th ஆனுவல் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரிவியஸில் நடந்து முடிஞ்சது. செலக்டட் கொஸ்டின்ஸ் நான் அப்டேட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கொஸ்டின் நம்பர் 15 அண்ட் 16 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15ல் டயக்ராம் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 17ல் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர். பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய சம் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதுல லாஸ்ட்டு 1 டே ஒரு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஒரே பேஜில் கொடுத்துருக்கனால கொஞ்சம் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிடிஎஃபை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் வர மாதிரியே கொடுத்துறேன். புரியுங்களா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே பிடிஎஃபாகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணி நாளைக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க், புரியுங்களா? 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், லாஸ்ட்டாக 8 மார்க் கொஸ்டின் எல்லாமே நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய சம் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பரை அப்டேட் பண்ணி உங்களுக்கு a minus b intersection c is equal to a minus b union a minus c using Venn diagram அப்படிங்கிறதுல இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதுலேயே இன்னொரு Venn diagram கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 டைப் மட்டும் பார்த்தோம்னா போதுமா அப்படின்னம்னா 100% ஒன்று ப்ளஸ் இல்லை மைனஸ், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கேட்க போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு கேள்வியை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டின் நம்பர் 30ல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சிம்பிளிஃபை தான் கேட்குறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது. அதே சிம்பிளிஃபை தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் எல்லாத்தையும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 38ல் ஒரு சம் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 38 அண்ட் 39 40 மூணுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாப்டர்லேருந்து நமக்கு 2 5 மார்க் வருமா அப்படின்னம்னா கண்டிப்பாக ஒவ்வொரு சாப்டரில் இருந்துமே உங்களுக்கு 2 5 மார்க். ஏன்னா 10 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஆனால் எக்ஸாமில் 12 5 மார்க் கொடுத்து தான் உங்களை 10 எழுத சொல்லுவாங்க. புரியுங்களா? நமக்கு இருக்கிறது மொத்தமே பார்த்தீங்கன்னா 8 சாப்டர் தான். அப்போ ஒரு யூனிட்டுக்கு நமக்கு ஒரு சாப்டருக்கு 2 5 மார்க் கேட்டால் தான் அவங்களால 12 கேட்க முடியும். அப்படிங்கிறனால எந்தெந்த சாப்டர்லேருந்து நமக்கு 2 5 மார்க் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து நமக்கு 2 5 மார்க் வரும். புரியுங்களா? ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 2 5 மார்க் வரும். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து செகண்ட் சாப்டரோ இல்லை 7th சாப்டர்லேருந்து நமக்கு 2 5 மார்க் கேட்பாங்க. அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 3 சாப்டரில் இருக்கக்கூடிய 5 மார்க் ஓரளவுக்கு நல்லா தரவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணேன். அதில் இருக்கக்கூடிய கிராஃப் அண்ட் ஜாமெட்ரியும் இதில் இருக்கக்கூடிய கிராஃப் அண்ட் ஜாமெட்ரியும் ஒன்றும் பெரிய வேறுபாடெல்லாம் இல்லை. இதில் பி டைப்பில் அதே சம் தான் கேட்டிருக்காங்க. புரியுங்களா? அதுமாதிரி இதுலேயும் பி டைப்பில் அதே சம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த 2 கொஸ்டின் பேப்பரை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அட்டன் பண்ண வேண்டிய 8 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் உங்களால் 100% அட்டன் பண்ண முடியும். மற்றபடி 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். இது பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்கும். டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.